கோயம்புத்தூரிலிருந்து வருகிறோம். என்னுடைய பெயர் ஜோதி. இந்த விழிப்புணர்வு முகாமிற்கு எங்களுக்கு தலைமை தாங்க வந்திருக்கிற திருமுருகன்பூண்டி நகராட்சி தலைவர் திரு நா. குமார் அவர்களை மகிழ்ச்சியோடு வரவேற்கிறோம். அடுத்ததாக எல்லாரும் கிளாப் பண்ணுங்க சார். அடுத்ததாக திரு அண்ணாசியர் அவர்கள் மாவட்ட திட்ட அலுவலர் திருப்பூர் அவர்களை வரவேற்கிறோம். அடுத்ததாக திரு எம். சிவகுமார் அவர்கள் மாவட்ட திட்ட அலுவலர் திருப்பூர் அவர்களை மகிழ்ச்சியோடு வரவேற்கிறோம். திருமதி நா. மகேஸ்வரி அவர்கள் வட்டார கல்வி அலுவலர் அவினாஷி அவர்களை மகிழ்ச்சியோடு வரவேற்கிறோம். திரு ரா. திருநாவு கடப்பு அவர்கள் வட்டார கல்வி அலுவலர் அவினாசி அவர்களை மகிழ்ச்சியோடு வரவேற்கிறோம். திரு கே. சுரேஷ் எம்எஸ்சி அவர்கள் மேற்பார்வையாளர் வட்டார வளமன்றம் அவினாசி அவர்களை சுமதி அவர்கள் வட்டார கல்வி அலுவலர் அவினாசி அவர்களை மகிழ்ச்சியோடு வரவேற்கிறோம். இந்த திட்டத்திற்கு மிகவும் உறுதுணையாக ஒத்துழைப்பாக எங்களுக்கு வலது கையாக இருந்து எங்களுக்கு அதிகமாக உதவி செய்த மாவட்ட திட்ட ஒருங்கிணைப்பாளர் திருமதி கரோலின் அவர்களை மகிழ்ச்சியோடு ஆசிரியர் கொண்டிருக்கிற ஆசிரியர் பயிற்றுநர்கள் தலைமை ஆசிரியர் ஆசிரியர்கள் மற்றும் மாணவர்கள் அனைவரையும் வருக வருகவென வரவேற்கிறோம். நகரமன்ற தலைவர்கள் மற்றும் உறுப்பினர்கள் மகிழ்ச்சியோடு நாங்கள் வரவேற்கிறோம். இந்த திட்டத்தை பற்றி ஒரு 2 நிமிஷம் நான் சொல்லலாம் நினைச்சிருக்கோம். மறுசுழற்சி அப்படின்னு எல்லா பக்கமும் நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம். நிறைய இடங்கள்ல நிறைய கம்பெனிஸில் மறுசுழற்சி பண்ணலாங்க. ஆனால் நாங்கள் என்ன யோசித்தோம் அப்படின்னா, சின்ன குழந்தைங்க கிட்ட அதை ஆரம்பிக்கணும், அவங்க மனசில் அது ஒரு விதையாக போடணும். அப்போ தான் இவங்க எல்லாரும் நாளைய இந்தியாவின் தூண்கள். அப்போ அவங்க என்ன செய்வாங்க, அவங்க மனசில் சின்ன வயசுலேருந்தே பேப்பரை கீழே போடக்கூடாது, பிளாஸ்டிக்கை கீழே போடக்கூடாதுன்ற அந்த எண்ணத்தை நாங்கள் விதைச்சிட்டோம் அப்படின்னா, அவங்க பெரியவங்களை ஆனாலும் என்ன செய்வாங்க, பேப்பரை தூக்கி போடுவீங்களா? போட மாட்டோம். வீட்டில் எப்போவுமே 2 பெரிய பின்ஸ் வச்சு, ஒன்றில் பேப்பர் கழிவு, இன்னொன்று பிளாஸ்டிக் கழிவு இங்கே போட்டுக்கிட்டே இருக்கணும். அதை எப்போவும் மறுசுழற்சிக்கு நம்ம அனுப்பிக்கிட்டே இருந்தோம்னா நம்ம வீடு குப்பையாகாது, நம்ம தெரு குப்பையாகாது, நம்ம நாடு குப்பையாகாது. அப்போ நீங்கள் வளர 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 என்ன செய்வீங்க, அதை கடைப்பிடிச்சிக்கிட்டே வருவீங்க. நீங்கள் உங்கள் பிள்ளைங்களுக்கு சொல்லி கொடுப்பீங்க. அப்போ இந்தியா எப்படி ஆகும்? நல்ல ஒரு சுற்றுப்புற சூழல் பசுமை வாய்ந்த இந்தியாவாக மாறும். குப்பைகள் இல்லாத இந்தியாவாக மாறும். குப்பைகள் இல்லாத திருப்பூராக மாறும். ஓகேவா? முதலாக அம்மாபாளையம் இந்த கல்வி இந்த நடுநிலை பள்ளியில் இந்த நிகழ்ச்சியை நாங்கள் ஆரம்பிக்கிறோம். நீங்கள் எல்லாரும் எங்களுக்கு ஒத்துழைப்பு இருக்கிறீங்க, ரொம்ப நன்றி. இந்த நிகழ்ச்சி தொடர்ந்து எல்லா பள்ளிகளையும் நடக்க போகுது. தொடர்ந்து நம்ம என்ன செய்ய போகிறோம், விழிப்புணர்வு கொடுத்துக்கிட்டே இருக்க போகிறோம். குழந்தைங்க எல்லாரும் எங்களுக்கு ஹெல்ப் பண்ணிகிட்டே இருக்கிறீங்க, டீச்சர்ஸ் எங்களுக்கு ஹெல்ப் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஓகேவா? நம்ம எல்லாரும் கை கோர்த்து நம்முடைய இந்தியாவின் சுற்றுப்புறத்தையும் பசுமையையும் நம்ம பாதுகாக்க போகிறோம். ஓகே, டன். ஓகே, வந்திருக்கிற விருந்தினர்களுக்கு மீண்டும் ஒரு முறை நான் நன்றி தெரிவிக்கிறேன்.